அப்போ ஒரு காலகட்டத்திலயும் ஒரு ஆல்ஃபா வராங்க. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில பெரியார் தானே அந்த ஆல்ஃபாவா இருந்தாரு. அப்ப சக ஆல்ஃபா, ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 3 எல்லாம் இருந்திருக்காங்க. ம். இப்ப காமராஜர் ஆல்ஃபாவா, அவன் ஆல்ஃபா. பக்தவச்சலம் ஆல்ஃபா, சரி ஆல்ஃபா வச்சுக்கோங்க. ஆல்ஃபா 3 வச்சுக்கோங்க. அப்ப நெறைய ஆல்ஃபா இருக்கலாம். ஆல்ஃபாக்கெல்லாம் ஆல்ஃபா ஒரு ஆல்ஃபா இருந்தாருல்ல. அதனால தானே 50 வருஷம் கழிச்சு செத்து போனாரு ஆல்ஃபாவ கூப்பிட்டு சண்டை போடுறீங்க. இல்லையா? அவர் ஆல்ஃபாவே இல்ல. அவர் பீட்டா, டெல்டா, காமான்னா இந்நேரம் அவர வச்சு ஏன் சார் சண்டை போட போறீங்க? ம். வேற யாரையா வச்சு சண்டை போட வேண்டியது தானே? அதான் ஈக்குவலா வ.உ.சி. இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க. வ.உ.சி. வச்சு ஏன் சண்டை போடல? ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆல்ஃபான்னு. அவ்வளோ பெரிய ஆள் அடிச்சு காமிச்சா, அப்போ நானும் ஒரு பெரிய வீரன் நீங்க ஒத்துப்பீங்க இல்லன்ற மாரி சில பேர் ஆசைப்படுறாங்க. பட் உண்மை என்னன்னா, நீங்க கேட்ட மாரி சில பேர் மட்டும் இப்படி ஆல்ஃபாவா இருக்காங்கன்னா, இன்னொருத்தர் வழியா அவங்க தன் வழியா உணர்வாங்க. நீங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பெரியார் சில இடத்துல தன்னை பெண் ஸ்தானத்துல வச்சு பேசுவாரு. அவர் ஆண் ஸ்தானத்துல தானே வச்சு பேசணும். ஏன்னா அவரு பெரிய மைனர் வேற. அவர் நெறைய இடத்துல அவருக்கு பெண் சிநேகிதிகள்லாம் இருந்த இளமை காலத்துல அப்படி இருந்தவர் அவரு. ம். அவர் அத மறைக்கவும் இல்ல. அவர் தன்னை நான் எவ்வளோ பெரிய ஆம்பள தெரியுமா? நான் பெரிய ஜித்தன் தெரியுமான்னு சொல்லல. அவர் அப்படி சொல்ல மாட்டாரு.